கட்சி நீங்க வெளில வந்த பிறகு ஸ்லீப்பர் என்கிட்ட இருக்காங்க, ஸ்லீப்பர் வந்துருவாங்க சொல்லுவாங்க சொல்றீங்க. இதுவரையும் அந்த ஸ்லீப்பர் யாரும் லாஸ்ட் சொல்லல. 2026 தேர்தல் ஸ்லீப்பர் வந்துருவாங்களா? உங்ககிட்ட சில உங்க கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்களா? அதாவது ஸ்லீப்பர் செல்லு ஒருத்தர் இருக்க முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ல அவங்க ஏதோ தீவிரவாதியோ படுத்துக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது. அவர்கள் எங்கேயும் ஆக்டிவா இருப்பாங்க. எங்களுக்கு எது தேவையோ என்னுடைய பேரண்ட் பார்ட்டில இருக்கவங்க. இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு, எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் யாரு அப்ப ஒருத்தர் இருந்தாரு, என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்கணும்னு சொன்னார். அப்ப தட்சிணாமூர்த்தின்னு அதிமுகவில் பதவியில இருந்தவரை நாங்க வர வச்சு அவர் கார்ல அந்த பாடல எங்க சித்தி அனுப்பினவங்கள நிறுத்த முடியல வண்டியை. வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர முடியல. அதை போன்று உதவி செய்பவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள், அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான். இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள், என்னென்ன நடக்குது, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில இணையணும்னு பேசுறவங்க யாருன்னெல்லாம் தெரியும்.